वायुनिरूपणं प्रचलति तत्र लक्ष्यतावच्छेद वायु प्रत्यक्षमिல்லை அசாதாரணத்துவம் ஸ்பரிசம் மட்டும்தான் வியாக்கியானம் பண்ணியாச்சு. அந்த ஸ்பரிசத்தினாலேயே அதுக்கு மேல அனுமானம் ஒரு பங்கி வர்றதுனால தெரியுது. அப்போ வாயுல அனுமானம் தான் பிரத்யக்ஷம் கிடையாதுன்னு பிராச்சீனம். அதனுடைய அர்த்தம் புரியறதுக்கு உங்களுக்கு அப்போ தோன்றுது. வியாவர்த்திக கேக்குற லட்சணத்வே ஒரு வியாவர்த்தம் கேக்குற அபிதேய வாயு பிரத்யக்ஷः பிரத்யக்ஷ ஸ்பரிசாஸ்ரயத்வாத் घटवत् தத்பின்னத்துவம் தர்ம விசேஷணம். இவாளும் ஒரு அனுமானம் காமிக்கிறார். வாயு பிரத்யக்ஷம் அபிப்பிராயம் உள்ளவர் தன்னதேயம் வாயுனுடைய வாயு பிரத்யக்ஷ சாதனத்வா எப்படி தெரியறதுன்னா ஒரு அனுமானம், அதுக்கு ஒரு அனுமானம் இருக்கு. இதுதான் அனுமானம். வாயு பிரத்யக்ஷமான விஷயம். பிரத்யக்ஷ ஸ்பரிசாஸ்ரயத்வா அப்புறம் சொல்றான்னு நினைக்கிறேன். பிரத்யக்ஷஸ்ய ஸ்பரிசஸ்ய ஆශ්‍රயः भवति. பிரத்யக்ஷமான ஸ்பரிசம், ஸ்பரிசம் பிரத்யக்ஷம் தானே. என்னன்னா அது கஸ்ய ஆශ්‍රயம் தானே வாயு. ஒரு விஷயம் பிரத்யக்ஷம் தான். அப்படி ஒரு யுக்தி. லட்சணத்துக்கு என்ன பிரயோஜனம் நிரூபணம் அது எங்க தெரியுதுன்னா லட்சணம் எதுக்காக சொல்றது? வாயு பிரத்யக்ஷா பிரத்யக்ஷ ஸ்பரிசாஸ்ரயத்வாத் घटवत् அவசியம் தெரிஞ்சுக்கணும். கடத்துல பிரத்யக்ஷம் எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றது. சொன்னா பிரத்யக்ஷ ஞானம் எதுக்கு சொல்றது? பிரத்யக்ஷமா கொடுக்கிறார். வியாவர்த்தவா லட்சண பிரயோஜனம். பிரத்யக்ஷம் என்ற வார்த்தை வியவஹாரः வா ஞானம் என்ற அர்த்தத்தை சொல்லும் பொழுது பிரயோஜனம் நபும்சகலிங்கத்தில் சொல்லணும். பிரத்யக்ஷம் சொன்னா பிரத்யக்ஷ ஞானம் அர்த்தம். வியவஹாரம்னு சொன்னால் பிரத்யக்ஷ ஞானம். வியாவர்த்தின்னு சொன்னால் இதர பேதம் சொன்னால் பிரத்யக்ஷ ஞானஸ்ய விஷயः இதர பேதம். घटः பிரத்யக்ஷः பிரத்யக்ஷ ஞானஸ்ய விஷயः. ஒரு வஸ்துக்கு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு வஸ்துக்கு லட்சணம் எது? घटம் வந்து பிரத்யக்ஷமா இருக்கு. வஸ்துவை பிரிச்சு காமிக்கிறது ஸ்பரிசாஸ்ரயஸ்ச பவதி. இப்போ ஒரு கந்தமாதிரி பிருத்திவியாக லட்சணம் வாயு வந்து பிரத்யக்ஷ ஸ்பரிசத்துக்கு ஆශ්‍රயமா இருக்கிறதுனால பிருத்திவிக்கு வாயு திரவியங்களோட விசேஷம் இருக்கு. அனுமானம் அது செப்பரேட்டா இருக்கு. இது சேத் அந்த அனுமானத்தை இதரேபியோ வித்யதே கந்தவத்வாத் உத்பூத ரூபவத்வஸ்ய உபாதி. அப்ப வியாவர்த்தகம் லட்சணம். இது உங்க வியாவர்த்தி லட்சண பிரயோஜனம். உத்பூத ரூபவத்வ இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த லட்சணத்தினுடைய பிரயோஜனம். இது இப்ப சொல்லணும். இதர பேத ஞானம் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் ஒரு லட்சணம் சொன்னால் அனுமானத லட்சணத்தை வச்சுண்டு அந்த லட்சியத்தை ஒரு ஹேத்வாபாசம் மற்ற பதார்த்தங்களிலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தப்பான பஞ்சவிதாக ஹேத்வாபாசः கந்தவத்வம் பிருத்திவியினுடைய அதுல ஒரு ஹேத்வாபாசம் சோபாதி கந்தவத்வம் என்ற லட்சணத்தினால பிருத்திவி சோபாதிகோ ஹேதுர் வியாபியத்வாசி வித்தியாசப்பட்டிருக்கு. 5 விதமான ஹேத்வாபாசம் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும் அறிவு அனுமதி. அது சவ்விபிச்சாரம் விபிச்சாரம் அனுமானம் பண்ண முடியும். விரோதம் சத்பிரதிபக்ஷம் இந்த லட்சணத்தை வச்சு அனுமானம் பண்ண முடியும். அதுல அசித்தி மூணு அனுமானம் காமிக்கணும். அந்த அனுமான ஸ்வரூபாசித்தி ஸ்வரூபம் வியாபியத்வாசித்தி பிருத்திவி இதர பின்னா ஆශ්‍රயாசித்தி சொல்றது. ஆශ්‍රயாசித்தி ஸ்வரூபம் அந்த லட்சணம் அனுமானத்துல ஹேதுவான மூணு விதமா பிரிச்சிருக்கு. இதர பேதம் வியாபியத்வாசித்தின்னு ஒரு ஹேத்வாபாசம். லட்சியம் பக்ஷம் லட்சணம் கேட்டா சோபாதிகோ ஹேதுர் வியாபியத்வாசித்தான்னு வரும். பக்ஷம் சாத்தியம். அனுமானத்துல என்ன வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தெரிஞ்சு வரணும். தெரிஞ்சது அது இருந்தால் உட்கார முடியும். சொல்லி வியாபியத்வாசி தெரியாத ஹேத்வாபாசம் முடியாது. இங்க வந்து அந்த மாதிரி ஒரு உதாரணமா சொன்னேன் காமிக்கிறேன். நானே சொன்னேன் பக்ஷம்னா என்ன, சாத்தியம்னா என்ன, உபாதினா அது தெரியாத வாழ்க்கை வரும். சொல்ல 4 விதமா பிரிச்சு டைம் போய் பல விஷயங்கள் சொல்லணும். அப்புறம் தான் இதை சொல்ல முடியும். பக்ஷத்துல சாத்தியத்தை சாதிக்கணும். சுருக்கமா ஒரு ஐடியா சொல்றேன். இங்க வந்து லட்சியம் பக்ஷமா இருக்குன்னா இப்போ பாருங்க, பிருத்திவி பக்ஷா பர்வதோ வன்யமான் தூமவத்வாத்னு சொல்ல. பிருத்திவி எப்பேற்பட்டது? ஆனால் பர்வத பின்னான் வன்யமத்வான்னு சொல்ல முடியுமா? இதர பின்னா எதனால ஏன் கேட்டா கந்தத்தினால கந்தம் இருக்கிறதுனால. ஏன் கிடையாதுன்னு கேட்டால் அந்த மாதிரி தேஜः தப்தாய பிண்டே விபிச்சாரः अस्ति. ஜலம் ஆர்द्रेन्द्र संयोग शीतस्पर्शवत्वा तेजः इतर भिन्नम उष्णस्पर्शवत्वा इंधनम वायु எதனால இதர பின்ன வெளிக்கிறதோ அது இந்தனம். அந்த இந்தனம் ஸ்பர்शवत्वा விறகு இல்லையா? ஆகாஷः இதர மூலமா சப்தவத்வா ஜொலிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லா இடத்திலும் விறகுல கொஞ்சம் ஈரமா இருக்குன்னா தான் புகை வரும், இல்லைன்னா வராது. அதனால தான் இந்த கேஸ் இல்ல கேஸ் மூலமா இதர பேதத்துக்கும் தத்பின்ன பின்னத்துக்கும் என்ன வித்தியாசமா?
தத்பின்ன பின்னத்துவம் சொல்லும்போது ரெண்டு பேதம் வந்துருது அதுக்குள்ள. ஜலாம்சம் இல்ல, இது தத்பின்னத்துவமா இருக்கு. இதர பின்னத்துவம் கேஸா கூட இருக்கலாம், பலவிதமா இருக்குது. ஆமா இல்ல, தத்பின்ன பின்னத்துவம் தான் இதர கேட்டது. அது வெளியில வரும்போது கேஸா வரும். தத்பின்ன பின்னத்துவம் தான் இதர பேதம். இதர பேதம் சொன்னா என்ன? அந்த பிருத்திவீதர பின்னம் இருக்கு இல்லையா, சிலிண்டர், சிலிண்டர் அவ்வளவு வெயிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்ன? நான் தப்பா சொன்னேன். ஜலம், பின்னத்துவமே இதர பேதம். திரவம். இதர பேதம் சொன்னா என்ன அர்த்தம்? திரவீகிருதா வாயு. வெறும் இதர பேதம் இல்ல, பிருத்திவீதர பேதம். அது வந்து கேவல வாயு இல்ல. நம்ம பிருத்திவியை தவிர்த்து பார்த்தா இப்போ வாயு திரவீபாவம் இருக்கு சொன்னால் பாக்கி எல்லாமே எதுவும் நிகில பிரபஞ்சம் வாயு எல்லாம் வந்து பிருத்திவியை கேவல வாயு இதர இதர பிருத்திவி மிஸ்ரிதமான ஏதோ ஒரு அதிலிருந்து பேதம் இங்க இருக்கு. அது வந்து அதுக்கு கெமிக்கல் ப்ராசஸ் வேற இருக்கு சாதிக்கிறது. அது இதரம் சொன்னா சிலிண்டருக்குள்ள வைக்கிறது. அது வெளியில் வரும் பொழுது இதர பின்னா, வெளியில பின்னா வாயுவோடு கான்டாக்ட் வரும்பொழுது தஸ்மாத் எது இதர தத்தோ ஜொலிக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. தத்பின்ன பின்னத்துவம் நமக்கு தேவையில்லாத விஷயம். சொன்னீங்க என்ன சொன்ன வந்து தத்பின்ன பின்னத்துவம் உபாதி. அக்னி இருந்ததுனால மட்டும் அங்க கஷ்டம் இல்ல. தத்பின்ன பின்னத்துவம் இருக்கணும். சம்யோகம் வேணும். ஏன்னா பிருத்திவி பட்சம். அப்போ எத்திர தூமஹான் ஏன் இல்லைன்னு கேட்டா, சகல பிரபஞ்சம் அக்னி இருந்ததுனால மட்டும் தூமம் இருக்கா பிரசித்தா. अग्नियोतर सकल प्रपञ्चः संयोगं भिन्नत्वं पृथिव्याम् अस्ति, कोऽपि क्लेशः नास्ति. तस्मात् केवलस्य वह्नौ மொத்தமா பதார்த்தத்தை எடுக்கும்போது தான் கஷ்டம். धूम व्याप्तिर्न கேவலே தூமே வன்னி வியாப்தி. சப்த பதார்த்த பின்ன பின்னத்துவம் சொல்ல முடியும். கண்டிப்பா அதனால தான் அங்க குழப்பம் வந்திருக்கு. ஆனா வன்னி இருக்கிறதுனால சப்த பதார்த்தத்தை வச்சுட்டு சப்த பதார்த்த பின்னம் சொன்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. அப்ப எல்லாமே சப்த பதார்த்தத்துக்குள்ள சேர்ந்தாலும் உங்களுடைய தூமத்தை கொடுக்குமே. அங்கதான் இதர பின்ன பின்னத்துவம் சொல்றதுக்கு இல்லாம கொடுக்காது. இங்க கஷ்டம் இல்ல. தூமத்தை உண்டு பண்ணாது. இங்க பிருத்திவியை ஒண்ணுதான் எடுக்கிறது. இந்த இடத்துல பிருத்திவி பின்னம் எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கு. இந்த மாதிரி தத் பின்னத்துவம் திருப்பி பிருத்திவியில கொண்டு அந்த உபாதி இருக்குன்னா அனுமானம் தப்பா போயிடும். அந்த மாதிரி அதனால இங்க தத்பன்யாசம் சொல்றது இடைஞ்சல் இல்ல. அது ஏதோ புரிய வைக்கிறதுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அது லட்சணம் பண்றதுக்கு லட்சணம் உபயோகப்படுறது சாதனா. அந்த லட்சியத்துல சொல்லி ஸ்வேதர பேதத்தை சாதிக்கிறதுக்கு முன்னிலைப்படுத்தணும். லட்சணம் உபயோகப்படுத்த முடியும். இதான் அர்த்தம். எழுதி வச்சு சுலபமா வேற விதமா இதர பேதார்த்தம் இதானின் லிகிதம் சமயான அஸ்தி. திருஷ்டாந்தத்தில் இருக்கிறதும் பட்சத்தில் இல்லாததுமான ஒரு லட்சியத்தை ஏதோ ஒரு பட்சத்துல தானே லட்சியத்தில் இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல சாத்தியம் சாதனம் இதர பேதா அனுமீயதே. ஒரு हेतु अनुमानेन அது எப்படி தெரியுது? எங்க தெரியுதுன்னா திருஷ்டாந்தேன அவகம்யதே இत्युक्ते हेतुः कः भवति? லட்சணமேவ हेतु. திருஷ்டாந்தத்தை காமிக்கிறது. லட்சியமேவ பக்ஷः. அந்த திருஷ்டாந்தத்துக்கும் ஸ்வேதர பேதः சாத்தியம். வைஷமியம் இருக்கக்கூடாது. அப்ப திருஷ்டாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஷ்டாந்தத்தில் ஒரு தர்மம் இருக்கு, இங்க தான் அங்க வெதிரேக. அந்த மாதிரி வந்தா கேவல வெதிரேகி எல்லா திருஷ்டாந்தத்திலையும் இருக்கு, பட்சத்துல அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்காததுனால சொல்ல. அப்படி இருந்தால் கேவலம் வெதிரேகி அனுமானம் அன்வய திருஷ்டாந்தம் கிடைக்காது. அதுதான் சொல்றது. வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்லலாம். வாயு அன்வய திருஷ்டாந்தமே இல்ல இல்ல. பிரத்யக்ஷத்துவம் சாத்தியம். எத்திர எத்திர கந்தவத்வம் பரிசாஸ்திரத்துவம் இதர பேதம் சொல்றதுக்கு முடியாது. ஏன் கடவது இது திருஷ்டி எல்லாமே பட்சமா கடக திருஷ்டாந்தம் வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்லணும். இந்த அனுமானம் அப்படின்னா என்ன? எத்திர எத்திர பிருத்திவீதர பேதாபாவः தத்ர கந்தாபாவः தத்ர பிரத்யக்ஷத்துவம் சொல்ல முடியாது. பிருத்திவீதர பேதம் இருக்கே, பிருத்திவீதர ஜலம், இடத்துல பிரத்யக்ஷ ஸ்பரிசாபேதः பிரத்யக்ஷத்துவபாவः ஜலே இருக்கு. ஆனா அது வந்து உத்பூத ரூபவத்துவம் இருக்கு, கந்தாபாவம். அப்படி வெதிரேக ரூபவத்துவம் கடத்துல இருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயத்துல இல்ல. புரிஞ்சுக்கணும்னா கேவல வெதிரேகி அனுமானம் திவிதம். அன்வய வெதிரேகி கேவல வெதிரேகி அன்வய அது என்ன காரணம்? கேவல உத்பூத ரூபம் இருக்கு. அல்ல அன்வய வெதிரேகி உத்பூத ரூபம் அனுமானம் மூணு பிரத்யக்ஷம் கிடையாது. கேவலான்வயி இங்க திருஷ்டாந்தம் என்ன? இந்த அனுமானத்துல கேவல உத்பூத ரூபம் இருக்கு இல்லையா? அன்வய வெதிரேகி. அப்ப திருஷ்டாந்தத்தில் உத்பூத ரூபவத்துவம் இருக்கு. அந்த இது வந்து கேவல வெதிரேகிற தர்மம். அப்படின்னா வெதிரேக வியாப்தி மட்டும்தான் இருக்கு, கிடையாது. அன்வய வியாப்தி கிடையாது. அன்வய வியாப்தியும் வெதிரேக வியாப்தினால என்ன ஐடியா கிடைக்கிறதுன்னா அன்வய வெதிரேகி அன்வய வியாப்தி மட்டும் இருக்குன்னா கேவலனால உங்களுக்கு இந்த வெதிரேக வியாப்தி மட்டும் இருக்குன்னா கேவலம் பிரத்யக்ஷ ஸ்பரிசாஸ்ரயத்துவம் இருக்கிறதுனால மட்டும் அன்வய வியாப்தி மட்டும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அன்வய திருஷ்டாந்தம் தான் இருக்கு, வெதிரேக திருஷ்டாந்தம் கிடையாது. கடத்தில் இருக்கேன்னு கேட்டால் கடத்தில் சில இடத்துல அன்வய வியாப்தியும் இருக்கு, வெதிரேக வியாப்தி என்ன காரணம்? அன்வய திருஷ்டாந்தமும் இருக்கு, வெதிரேக திருஷ்டாந்தம் இருக்கு. உத்பூத ரூபவத்துவம் இல்லாத போலாங்க படிக்கும். அது பிரத்யக்ஷம் யாராலையும் சொல்ல முடியும். இப்போ இந்த விஷயம் ஆச்சு. பிரத்யக்ஷ ஸ்பரிசாஸ்ரயத்துவம் வியாபத்தினால மட்டும் லட்சணஸ்ய பிரயோஜனம் சொல்ல முடியாது. அதான் எடுத்து
உத்பூத ரூபவத்துவம் வியாபத்தின்னா இதரபேதம். இதரபேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு லட்சணம் உபயோகப்படுத்த முடியும். உத்பூத ரூபவத்துவம் இருக்கு. எப்படி உபயோகப்படுத்த முடியும்னா அதனால்தான் கடம் பிரத்யக்ஷம். லட்சணம் சொல்லும் பொழுது லட்சியத்தை பட்சமாக வச்சுண்டு இருக்கிறதுனாலதான் கடம் ஸ்வேதர பேதத்தை சாத்தியம் ஆக வச்சுண்டு பரிசவத்தம் இருக்கிறதுனால லட்சணத்தை ஹேதுவாக வச்சு கடம் பிரத்யக்ஷமா இருக்குன்னா காரணம் அனுமானம் பண்ண முடியும். அதுதான் காரணம். லட்சணத்தை வாயில் இருக்கா? கிடையாது. லட்சியத்துல இதர பேதத்தை சாதிக்க முடியும், சாதிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் பிரயோஜனம். அவ்வளவுதான் மனசுல வைக்கணும். அதாவது இன்னொரு பிரயோஜனம் சொல்ல முடியும். விவகாரோவா, அது விவகாரம் சில விசேஷங்கள் எல்லாம் சொல்றேன். விவகாரம் விவகாரம் என்ன? அந்த லட்சியத்தை பத்தி விவகாரம் பண்றது, லட்சணத்தை வச்சிருந்தானே விவகாரம் பண்ண முடியும். பக்ஷே சாதன அவ்வியாபகத்துவம் விவகாரத்துக்கு உபயோகப்படுறது. ஒரு சின்ன விஷயம் தர்மம் அதுல இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா சின்ன சாத்திய வியாபகத்துவம். அது அசாதாரண தர்மம் தெரியும் பொழுது என்ன வரும், என்ன உபயோகம்? அது என்ன அசாதாரண தர்மம் அங்க தெரியறதா இருந்தால் இது பிருத்திவியில புரிஞ்சுக்க முடியும். லட்சணம் சொன்னால் அதுக்கப்புறம் திருப்பி இங்க இருக்கிறதாக தெரியும் பொழுது இது சப்தவாரிஷ்ட தேஜஸ ஞான ஜனக சப்த பிரயோகம் அதை பத்தி சொல்ல முடியும்னு அர்த்தம். இவ்வளவு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்லி பிரத்யக்ஷம் இல்ல, உங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்? எங்க வந்து உஷ்ணஸ்பர்ஷம் இருக்கோ அதை எல்லாம் அப்ப நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்க? எங்க உத்பூத ரூபம் இல்லையோ பிரத்யக்ஷம் இல்லைன்னா எத்தனை உத்பூத ரூபம் உபயோகப்படுத்தி தத்திர பிரத்யக்ஷம் பண்ணலாம். இதுவும் அப்படி சொல்றா. அப்படி இருந்தால் தப்தவாரிஸ்தம் தேஜஹ பிரத்யக்ஷத்துக்கு ரெண்டு பிரயோஜனம். ஒண்ணு வியாவர்த்தி, தப்த வாரி. வாரினா என்ன? வியாவர்த்தி விவகாரோவா லட்சணவாரினா என்ன? அது சுலபமான தண்ணி, நல்ல ஒன்றும் கஷ்டம் இல்ல. உஷ்ணஜலம் எங்க வருதுன்னா உஷ்ண ஜலத்துல வியாவர்த்தகஸ்தீவ லட்சணத்துவே அதுல உத்பூத ரூபம் இருக்கா? வியாவர்ண ஜலத்தில் இருக்கு. அபிதேய உஷ்ண ஜலத்தில் இருக்கிற தேஜஸ்ல இருக்கா? அத தத்வாரணாய தத்பின்ன ஜலம் பார்த்தாலே அக்னி தெரியுமா? இது உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் பரிசேனைவ நியாயம். சரி, அது ஊகம் பண்ணலாம். மேல பாஷ்பம் போறதுனால வியாவர்த்தக தர்ம ஊகம் பண்ணலாம். பிரத்யக்ஷமா இது லட்சணம் இत्युच्यते. சப்தம் வாரி திருஷ்டுவா तत्र तेजः तत्र उद्भूतरूपं नास्ति तेजसि. அந்த அக்னி ஜலத்தோட சம்பந்தப்பட்ட பிரயோஜனம் அக்னி இருக்கும் பொழுது அதனுடைய ரூபம் தெரியாது. வியாவர்த்தி விவகாரः द्वयमपि लक्षणस्य प्रयोजनं தெரியாது. ரூபம் இருந்தா தான் ரூபம் இருந்தா தான் பிரத்யக்ஷம். வியாவர்த்திரேவ லக்ஷணस्य प्रयोजनम् इति वदन्ति. तवारिस्थं तेजः प्रत्यक्षं வியாவர்த்திரேவ லக்ஷணस्य प्रयोजनं அதுவும் பிரத்யக்ஷம் இல்லாத போயிடுமே. வியாவர்த்தகமேவ லக்ஷணம் स्यात्. பதில் என்ன கொடுக்கிறார்? तदानीं व्यावर्तके धर्मे एव लक्षणलक्षणस्य समन्वयः कर्तव्यो भवति. तदानीं व्यावृत्तिः लक्षणलक्षणस्य लक्ष्या न भवति. तदानीम् अलक्ष्ये लक्षणवृत्तित्वे अतिव्याप्तिः भवति. इष्टत्वान् इरुक्कु. इष्टत्वान् சொன்னா என்ன அர்த்தம்? इदानीं किं स्यात् इत्युक्ते அது எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்னா லக்ஷதாவच्छेदक समनीयतत्वं சம்மதம் மாத்திரம் லக்ஷணம் यदि उच्यते சம்மதம் लक्ष्यतावच्छेदक लक्ष्यतावच्छेदक समनीयतत्वं इत्येतत् लक्षणं பிரத்யக்ஷமா இருக்கணும். சர்வேஷு லக்ஷணேஷு ரூபம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க சொன்னால் அது தப்பு. यदि व्यावर्तकमेव लक्षणं भवति तप्तवारि व्यावर्तके धर्मे एव उद्भूत रूपம் இல்லைங்கறது லக்ஷதாவच्छेदक பிரத்யக்ஷம் இல்லாம போய்டுமே. எனக்கு व्यावर्तौ न भवेत्. இது கேள்வி இல்ல, பிரத்யக்ஷம் இல்ல. அது லக்ஷதாவच्छेदक समनीयतत्वं व्यावर्तौ அதொன்னும் गच्छति. व्यावर्तौ अतिव्याप्तिः स्यात्. व्यावर्तिर्नाम इतरभेदः. तस्मात् लक्ष्यतावच्छेदक समनीयतत्वं प्रत्यक्षः लक्ष्येतर भेदे रूपरहितत्वात् यत्र यत्र लक्ष्येतर भेदः तत्र प्रत्यक्षं लक्ष्यतावच्छेदकं रूपरहितत्वात् लक्ष्यतावच्छेदक समनीयतत्वं नाम लक्ष्यतावच्छेदक व्याप्यत्वे सति व्यापकत्वं लक्ष्यतावच्छेदक व्याप्यत्वे सति लक्ष्यतावच्छेदक व्यापकत्वम् इत्यर्थः. அப்படியா? लक्ष्यतावच्छेदक व्याप्यत्वे सति लक्ष्यतावच्छेदक व्यापकत्वं लक्ष्येतर भेदरूपायां व्यावृत्तौ वर्तते. द्रव्य प्रत्यक्षम எந்த இந்திரியத்தினாலே यत्र यत्र लक्ष्यतावच्छेदकं तत्र तत्र लक्ष्येतर भेदः यत्र यत्र लक्ष्येतर भेदः चक्षुरिन्द्रियेण लक्ष्यतावच्छेदकम् इति लक्ष्यतावच्छेदक समनीयतत्वरूपस्य लक्षणलक्षणस्य अलक्ष्यभूते लक्ष्येतर भेदे ஒரு பாஹ்ய திரவியம் சமன்வயோ ஜாயதேஷமாக ரெண்டு இந்திரியத்தை உபயோகப்படுத்த முடியும். லக்ஷ்யேतर भेदः व्यावृत्तिः व्यावृत्तौ लक्षणलक्षणस्य अतिव्याप्तिः जायते. तद्वारणाय கண்ணால பார்த்தா பிரத்யக்ஷம் சொல்லலாம். கிராணேந்திரியத்தினால திரவியம் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டம் இல்ல. கிராணேந்திரியத்தினால கந்தம் மட்டும்தான் பிரத்யக்ஷம்.
இப்ப சொன்ன விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ரோத்ரேந்திரியத்தினால சப்தம் மட்டும் அது எப்போ உங்களுக்கு அந்த யோகியதை வருமோ அப்போ சுகேந்திரியத்தினால ஸ்பரிசம் மட்டும்தான் கிரகிக்க முடியும். இல்ல சுகேந்திரியத்தினால திரவியம் கிரகிக்கலாம். இது வேற என்ன பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு லட்சிதாவச்சத ரசனேந்திரியத்தினால அந்த வார்த்தையெல்லாம் இன்னும் மனசுல திருடமா நிக்கல. அந்த மாதிரி சுகேந்திரியத்தினாலையும் வாயு கிரகிக்க முடியாது. சுகேந்திரியத்தினால இப்ப இது தொட்டு பார்த்து புஸ்தகம் சொல்ல முடியும். இப்படி பார்த்தா தொட்ட கண்ணு மூடிட்டு தொட்டாலும் புஸ்தகம் தெரியும் இல்லையா, சொல்லலாம். அதனால வாயு கிரகிக்க முடியும். குணவத்துவம் வாயு வந்து என்ன புஸ்தகத்துல ரூபம் இருக்கு, குணவத்துவம் தொட்டு பார்க்கறதுக்கு ரூபம் உபயோகம் இல்லை, இருந்தா கூட ரூபம் இருக்கணும் கேள்வி. குணத்தை பார்த்துட்டு கிரகிக்கிறதுக்கு ரூபம் தேவை. திரவிய லட்சணம் சொன்ன கண்ணால பார்க்கறதுக்கு ரூபம் தேவைப்படுறது கேட்கலாம். இது சுலபமான மேல நிறைய விவாதங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சர்ச்சா குணவத்துவம் திரவிய லட்சணம் வாயு பிரத்யட்சமா அவ்வியாப்தி வரும்ன்றது பெரிய ஒரு சர்ச்சா விஷயம். எப்படி அவ்வியாப்தி? அது ரெண்டு பட்சம் இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு. அவர்தான் குணவத்துவம் திரவிய லட்சணம் சொன்னா அவ்வியாப்தி. இன்னொரு திருஷ்டியில் பார்த்தா வாயு கூட சொல்லலாம். எல்லா மதம் இருக்கு, குணம் இருக்குன்னா எப்படி அவ்வியாப்தி வரும்? அந்த ரெண்டு எல்லா திரவியத்திலையும் குணம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு குணம் இருக்கு இல்லையா? எல்லா மேல சர்ச்சையெல்லாம் நடந்திருக்கு வேண்டாம், ஏதோ ஒரு குணம் நடந்திருக்கு. எல்லா திரவியத்திலையும் இருக்கும் இல்லையா? இப்ப ரெண்டு பட்சம் இருக்குன்னு கிரகிக்கணும். அப்ப எப்படி அவ்வியாப்தி வரும் கேட்டா சொல்றார், ஆத்யக்ஷணாவச்சின்னே கடே. இது தெரியுமா? இவ திரவியம் கிரகிக்கிறதுக்கு சுகேந்திரியம் போரும். வாயு திரவியம் சின்னே கடே தொட்டு பார்க்கலாமே இல்லையா? கந்தத்துவம் இல்ல, கந்தா. தொட்டு தெரியாதா? கந்தவத்துவம் நான் சொல்றேன். வாயு கந்தவத்துவம் இல்லைன்னா கந்தா. அவன் ஏன் கிரகிக்க முடியாது? சொன்னா அர்த்தம் வேற. புரியுதா? அந்த விஷயத்துல வாத விவாதம் அதெல்லாம் முதல் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்? நான் என்ன கேட்பான், வாயு பிரத்யக்ஷம் சொல்றவா என்ன கேட்பான், என்ன சொன்னா வாயு அதனால என்ன கண்ணால சொல்லலையே. வாயு பிரத்யக்ஷம் சொன்னால் நேத்திரேந்திரியான பிரத்யக்ஷம் சொல்ல, வத்துவம் சொன்னால் கந்தம் சுகேந்திரியான தானே பிரத்யக்ஷம் சொல்றது. பாருங்க, இங்க புஸ்தகம் இருக்குன்னு சொல்லலாம், புஸ்தக வத்துவம் இருக்குன்னு கூட சொல்லலாம். புஸ்தகம் சொல்லாம சொல்லக்கூடாது. புஸ்தகம் அஸ்தி அஸ்தி இது புஸ்தகவத். புஸ்தகம் எங்க இருக்கு? இங்கதானே இருக்கு. கேள்வி முக்கியமா புஸ்தகவத் என்ன? இதுதான் புஸ்தகவத். கண்ணால புஸ்தகவத் இதம். சரி, புஸ்தக வட்டு எங்க இருக்கு? எங்க புஸ்தகம் இல்ல. அப்புறம் என்ன? பீடிகாயாம் வாயுவே கண்ணால புஸ்தகவதி ஒத்துக்கிறோம். புஸ்தகம் அஸ்தியாக அஸ்தி இது புஸ்தகவதி. பீடிகா பீடிகா புஸ்தகவதி. கண்ணால வாயு கிரகிக்கும் புஸ்தகவத்துவம் கூடாது. புஸ்தகேந்திரிய பிரத்யக்ஷ விஷயத்துவம் வாயு புஸ்தகத்துவம் புஸ்தகத்தினுடைய தர்மம். புஸ்தகம் மேல நிறைய விஷயம் எங்க இருக்கோ அதனுடைய தர்மம். அது இப்ப வேண்டாம், பார்க்கலாம். பீடிகாயாக தர்மம். இதானி கடஸ்ய தர்மம். கடவத்வம் பூதலஸ்ய வாயு அப்பிரத்யக்ஷா. இவர் தீபிகையில இது முதல் புருஷத்தை ஒத்துருக்க. அதனால தான் அனுமானம் சொல்லும் பொழுது இதானீம் ரெண்டும் ஒண்ணு ஒரே. வேற இன்னொரு விஷயம் தெரியுமா இல்லையா? உற்பத்தி விநாசம் தூம வத்துவாதுன்னு சொல்லணும்ன்றது கிடையாது. தூமா அது என்ன சொல்றது? தூமயேவா தூமவத்வம் இஸ் ஈக்குவல் டு உற்பத்தி. எப்படி இந்த காரிய பிரபஞ்சஸ்ய உற்பத்தி எப்படி வருது? எதுக்கு உற்பத்தி இருக்கு? ததேவ இல்ல, தத்வத்வம். பரமாணுக்கு உற்பத்தி கிடையாது. ஜனுகம் ஆரம்பிச்சு எல்லாமே கந்தவத்வம் கந்த ஏவ பாலான உற்பத்தி கிரமம் உச்சதே. தத்வத்வம் அது இப்ப சொல்ல போறோம். கந்தவத்வம் கந்த ஏவ இந்த பிருத்திவித்வம் நாம பிருத்திவி திரவியங்களுக்குள்ள பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு. பயப்படக்கூடாது. இது நாலு இந்த திரவியங்களுக்கு தான் பரமாணு இருக்கு. பிருத்திவித்வம் நாம பிருத்திவித்வம். இது மூலமா தான் இந்த பிரபஞ்சம் வந்திருக்கு இல்லையா? பிருத்திவித்வம் இந்த காரிய பிரபஞ்சம் தெரியறது எதிலிருந்து வந்தது? பிருத்திவியாம். பிருத்திவியாம் காரிய திரவியங்கள் எல்லாமே பிருத்திவியாம் இருந்தோ பிருத்திவித்வம் அஸ்தி. அக்னியிலிருந்தோ ஜலத்திலிருந்தோ வாயுவிலிருந்தோ வந்தது. ஆகாசத்திலிருந்து எழுதி திரவியம் கிடையாது. ஆனால் சாம்பிரதாயிக பாடம் எழுதுறது கிடையாது. திரவியம் மனசுல பார்க்கணும். அது ஆத்மாவிலும் திரவியம் மனசுல பார்த்து ஆரம்பகத்துவம் மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கணும். எப்படி சொல்லணும்? அங்க பார்த்து உண்டு பண்ணக்கூடிய வரக்கூடாது. எல்லாமே உள்ளுக்குள்ள வரணும்.
ஆகாசத்திலிருந்து ஒரு வியாக்கரணம் படிக்கும் பொழுதும் சந்தி எல்லாம் காமிக்கும்போது எழுதி காலத்திலிருந்து எழுதி போட்டு படிச்சா என்ன எழுதி பார்த்ததுனால ஆகாசாதி பஞ்சகம் மாதிரி திரவியாரம் சரியான பழக்கம் இல்லை. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சிரமப்படணும். அது பிருத்திவியாதி சதுஷ்டயம் திரவியாரம்பகம் பவதி. அதுக்கு மேல ஜலம் தேஜஸ் வாயு இது நாலும் வந்து பிருத்திவிகளை உண்டு பண்ற பதார்த்தங்கள். பிருத்திவித்வம் பிருத்திவியாம் இல்லையா? அதனால பிருத்திவித்வ வத்வம் குத்ர அஸ்தி ஏதேஷாம் திரவியாரம்பகத்வம் இது உச்சது. பிருத்திவித்வ வத்வம் குத்ர அஸ்தி இந்த பிரசங்கம் வந்தது. பிருத்திவியாம் வந்து எப்படி திரவியம் ஆரம்பிக்கிறது நித்தம் ஏவாகிறதுன்னு அர்த்தம். உற்பத்தி ஆகிறது. தத்வத்வம் ததேவா தத்வத்வம் ததேவா. பரமாணு ஆரம்பிச்சு சொல்லலாம். பிருத்திவித்வ வத்வம் ஒரு பரமாணு இருக்கு. பிருத்திவியாம் சிருஷ்டி பண்ணும்போதுன்னு நினைச்சுக்கோங்க. அதெல்லாம் திருப்பி அதுக்கு வேற திருப்பி பரமேஸ்வரர் சிருஷ்டி பண்றதுன்னு வச்சுக்கோங்க. சரி பண்ணலாம். அவர் கையில என்ன இருக்கு? பரமாணு தான் இருக்கு. ஒன்றும் கிடையாது. கந்தவத்வம் அப்ப பரமாணு இல்ல கந்தவத்வம் இல்ல, இந்த குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் வந்ததுன்னு சொல்லணும். குணவத்வம் திரவிய சாமானிய எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ற சர்வேஷு திரவியேஷு ஆரம்பத்தில் இதானீம் कार्यरूप गुणादि चतुष्टयस्य अथवा गुणारूपम यद पृथिव्यादि सर्वेषु द्रव्येषु कार्यरूपम यद पृथिव्यादि चतुष्टयम् अथवा गुणवत्वमस्ति तद्विधम गुणवत्वमस्ति नु சொல்லலாம். இல்லனா गुणः अस्ति नु சொல்லலாம். பரமாணு ரூபம் गुणत्वम् अस्ति नु சொல்லக்கூடாது. பிரிக்கிறது இல்லையா? गुणत्वं गुणे अस्ति नित्यम अनित्य गुणे अस्ति गुणत्वं तद्विधम पृथ्वी द्विधा नित्या अनित्या गुणत्वं गुणे अस्ति परमाणु रूप द्रव्ये द्रव्ये गुणः अस्ति. आपः द्विधाः नित्या अनित्या गुणवत्वम् अस्ति. वायुः गुणवत्वம் ஒரே அர்த்தம். தேஜः द्विधம் அங்கே இருக்கு. அது கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. அப்ப நித்தியம் அனித்தியம்னு ரெண்டு பிரிவு. நித்தியம்னா எல்லா திரவியத்திலும் எப்பொழுதும் குணம் இருக்கணும் இல்லையா? துணுகம் ஆரம்பிச்சு எல்லாமே குணம் இல்லாம ஒரு திரவியம் இருக்கக்கூடாது. இப்படி நாலு திரவியத்திலும் எப்பொழுதும் அஞ்சாவது எல்லாமே நித்தியம் தான். நித்தியம் அனித்தியம் தானே அர்த்தம் கிடைக்கும். ஆனா அப்படி பார்த்தா அது கிடைக்காது. அப்ப அதனால லட்சணம் சரி சமன்வயப்படும். ஆத்யக்ஷணாவச்சின்னே கடே குணோத்பத்தி விநாச கிரமம். உற்பத்தி எப்படி? அது என்ன எந்த கிரமத்துல தெரியுமா? விநாசம் எப்படி? உற்பத்தி சத திரவியம் க்ஷணம் அகுணம் அக்ரியம் ச திஷ்டதி. இப்படி ஈஸ்வரஸ்ய சிகீர்ஷாவசாத் உற்பன்னம் பரமாணு சத திரவியம் அகுணம் முதல் அக்ரியம் ச திஷ்டதி. இப்போ என்ன அர்த்தம்? இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ண ஒரு திரவியம் உலகமே இல்லையா? உற்பத்தி க்ஷணத்துல பிரளயம் முடிஞ்சு ஆகிற அந்த க்ஷணத்துல ஆந்திர பிரளயம் முடிஞ்சிருக்கு. அந்த திரவியத்துல குணம் ஆரம்பிக்க பரமேஸ்வரர் சிருஷ்டியதே இல்ல இல்லன்னு சொல்றது. அப்போ என்ன இருக்கு? வாஸ்தவம் தான். ஏதோ ஒண்ணும் இல்லவே இல்ல இல்லவே இல்ல நாஸ்தி. நிறைய விஷயங்கள் அர்த்தம் இல்ல. காரிய திரவியங்கள் நாஸ்தித்யம் கிடையாதுன்னு பரமாணு இருக்கு, ஆகாஷாதி பஞ்சகம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நித்திய குணங்கள் இருக்கு. அப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்க. கர்மா கிடையாது. ஏன் ரூல் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு? கர்மா கிடையாது. சாமானியம் எல்லாம் இருக்கு. அப்படி சொல்றேன். அது எங்க இருக்கு தெரியுமா? சாமானியம் ஏன்னா கடத்தில் இருக்கக்கூடிய கந்தம் கிரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா? கடத்துல வர வேண்டிய குணங்கள் கடத்துல எப்படி கடத்துல எப்படி அந்த குணம் வந்தது? கடத்துல எப்படி ரூபம் வந்தது? ஆமா, கடத்துல அப்ப ஜாதி இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது? கடத்துல எத்தனையோ குணங்கள் இருக்கு இல்லையா? எப்படி வந்தது? பிருத்திவியாம் பிருத்திவித்வம் அஸ்தி. எப்படி வந்ததுனாலும் பரமாணு எதனால வந்தது? அங்கே போய் நிக்கிறது பிருத்திவித்வம் சொல்லலாம். இப்ப பாருங்க, இப்ப கடத்துவம் எங்க இருக்கிறது? கடமே இல்லையே. அந்த வஸ்திரத்துல பிளாக் கலர் தெரியுது. நித்திய கடம் இருக்கா? ஸ்வேத ரூபம் திருஷ்யதே. பிரளய காலத்துல எப்படி வந்தது? வஸ்திரத்துல ஸ்வேத கடத்த ஜாதி எங்க இருக்கு? தந்தௌ வர்த்ததே. தந்தௌ வித்யமானஹ குணஹ படே குணாந்தரம் ஜனயதி. அந்த இடத்துல அவளுக்கு குழப்பமா இருக்கு. ஐயாயிகளுக்கு பதில் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பரமாணு பரியந்தம் இங்க போக வேண்டாம். கடத்துவ ஜாதி கடத்துவ ஜாதி கிடையாதுன்னு சொன்னா கஷ்டம். சமவாயி காரணே வித்யமானஹ குணஹ அത്ര குணாந்தர ஜாதி அனித்யான்னு சொல்லக்கூடாது. நித்யான இது சமவாயி காரணம். அதனால சமவாயி காரணம் இதெல்லாம் நித்யான்னு வச்சிருக்காங்க. அது எப்படி? கடமே கிடையாது. கடத்துவ ஜாதி எங்க நிக்குது? கடத்துல இருக்கக்கூடிய ஜாதி சமவாயி இருக்கக்கூடிய வரக்கூடிய ஏவ திஷ்டதி. குணமோ கிரியையோ இதெல்லாமோ வருது இல்லையா? घटो घटन समवायी कथम तिष्ठति इति प्रश्न. ಅದಕ್ಕೆ ಅವರು ಏನೋ ಬದಲು ಕೊಡ್ಪಾ. எப்படி கொடுப்பான்னா சமவாய சம்பந்தேன ந திஷ்டதி காலிக சம்பந்தேன காலே திஷ்டதி சொல்றாங்க. ஒரு ரசம் வரதா இருந்தா பிரளய காலத்திலயும் காலம் வரதா இருந்தா எதுனால பிரளய காலம் சொல்றோம். அதுக்கு சமவாய காலத்துல
அந்த கடத்துவ ஜாதி घटे घटत्वादि ஜாதிகள் சமவாய சம்பந்தம் இருக்காது घटयेव காலிக சம்பந்தேன காலே திஷ்டதி அங்கே இருக்கு போகலன்னு சொல்லுவாங்க காரணகாரி பாவம் இருக்கணும்னா ஓரளவுக்கு தான் சமாதானம் சரியா இல்ல ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்க கூடாது காரணம் காரியத்துக்கு முன்னாடி வேற வழி இல்லை அனித்யானா காரிய நியத பூர்வவர்த்தி காரணம்னு இருக்கு அப்ப காரியம் வர்றதுக்கு முன்னாடி காரணம் தான் இப்ப சொன்னேன் சமாதானம் இந்த காலிக சம்பந்தேன காரிய திஷ்டதி கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்திலேயே அங்க குணம் வருதுனால் சரி இப்ப என்ன பண்றது கடம் சமவாய காரணம் சொல்ல முடியாம போயிடும் சிகீர்ஷா இதெல்லாம் லாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும் அது சென்டிமெண்டல் அப்ரோச் இதுதான் முதல் காரியம் அப்படி என்ன வந்தா என்ன ஜனுகம் ரூல் சொல்லக்கூடாது பரமாணு மட்டும் லாஜிக்கலா பார்க்கணும் கதி பரமாணுடைய அசங்கியாக குணமோ அசங்கியாக பிருத்திவி பரமாணு அதை குறித்து அசங்கியாக ஜல பரமாணு காரணம் சொல்லணும்னால் அந்த மாதிரி அந்த குணம் வர்றதுக்கு முன்னாடி ஆகாச கால திகாத்மா அந்த லாஜிக் சரிப்படுத்தணும்னால் கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்துல குணம் இருக்கக்கூடாது ஜீவாக சந்திவா ஒரு க்ஷணம் தள்ளி நெக்ஸ்ட் க்ஷணத்துல ஜீவாக சந்தி அது அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கா ஜீவாள் இருக்கா இப்ப இந்த ரூல் வச்சு பார்த்தா என்ன வரும் உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி சரீரம் கிடையாது பிரளயாவஸ்தையில எந்த குணமும் ஜீவானாம் ஜாதி இருக்கு குணம் கிடையாது மனசு இருக்கு உற்பத்தி க்ஷணே மனசு மட்டும் இருக்கிறதுனால மனசுக்கு ஒண்ணும் வேலை பண்ண முடியாது கடம் ஒரு திரவியமாச்சு மனசு ஒரு சரீரம் அந்த திரவியத்துல வேலை வர வேண்டிய கால் மாதிரியுமே உற்பத்தி க்ஷணத்தில் இல்ல அப்படியே வருது ரெண்டாவது க்ஷணத்தில் தான் வருது சிம் கார்டு மற்றும் உற்பத்தி க்ஷணத்துல அந்த வைக்கலாம் அவ்வளவுதான் உற்பத்தி க்ஷணாவச்சின்னே போட்டா வேலை பண்ணும் அந்த மாதிரி அந்த சிம் கார்டு என்ன அர்த்தம் பிரளய காலத்துல மனசு இருக்கு உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கக்கூடிய சரீரம் வரணும் சரீரம் வந்த அப்புறம் வேலைக்கு உபயோகப்படும் உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கிற கடம் சாதாரணமா சொல்லுவோம் ஆனா இந்த சிம் கார்டு தார்க்கிக பாஷையில மெமரி இல்லாம சின்னே கட்டை மெமரி சின்னம் சொன்னா அதோட அது மெமரி உபயோகப்படுத்த முடியாது மெமரி அங்கே இருக்கும் இல்லையா இப்ப அவ்வளவுதான் உற்பத்தி க்ஷணாவ சின்னம் சொன்னா என்ன இருக்கும் இல்லைன்னா இருக்காது உற்பத்தி க்ஷணம்னா ஒரு காலம் போன் மெமரியிலே சேவ் ஒரு காலம் தானே சேவ் பண்ண காலம் உற்பத்தி க்ஷணத்துல தெரியாத கட்டத்துல அந்த மாதிரி க்ஷண விசிஷ்ட மனசு இருக்கு கட்டே அதோட சம்பந்தமான உற்பத்தி க்ஷணாவச்சின்னே இருக்கு ஜீவாத்மா நாஸ்தி அதிருஷ்டம் இருக்கு ந கேவலம் கந்தோ நாஸ்தி கோபி குணக நாஸ்தி ஜீவாத்மா இருக்கு கோபி குணக அந்த அந்தந்த மனசு அந்தந்த ஜீவாத்மாவோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கு குணம் இல்ல கடத்துவம் சாமானியம் உன்னுடைய மனசு உன்னுடைய ஆத்மா சாமானிய லட்சணம் தான் இருக்கு சாமானியம் அந்த ஆத்மாவில உன்னுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கு புண்ணியம் பாவம் ஏன்னா ஜாதி வந்து காரியம் ஒண்ணும் வரல ஜாதி விளையாடுல சுகம் கிடையாது சாமானியம் ஒண்ணும் கிடையாது நித்தியமா இருக்கிறதுனால சரீரம் உற்பத்தி க்ஷணத்திலேயே அதோட கனெக்ஷன் இல்லாமல் சுக துக்காதிகள் ஜாதிக்கு ஜாதி வந்து வரக்கூடிய ஒரு ஜன்யமான ஒரு பதார்த்தம் இல்ல ஜாதி மனசயோகம் அஸ்தி இந்த கடம் ஆத்மா எந்த க்ஷணத்துல மனசயோகம் உற்பத்தி ஆகிறதோ கடத்துக்கு உற்பத்தி ஆகிறதோ வேற என்ன குணம் சேம் அந்த க்ஷணத்திலேயே ஜாதிக்கு சம்பந்தம் கிடைக்கும் ஆனா குணத்துக்கு சம்பந்தம் இல்ல குணம் வந்து அதுக்கு வர வேண்டியதா இருந்தா அது அடுத்த இது காரணம் இல்லையா இது காரணம் சொன்னா எங்கேயும் இருக்கும் உன்னை விட்டு போகவே மாட்டான் அங்கே ஜென்யம் வரைக்கும் இருக்கும் குணஸ்து கட ஜென்யம் பிரளய காலத்திலயும் குணமோ கிரியையோ எல்லாம் கட ஜென்யமா இருக்கு இல்லைன்னா யாரா கிரியாவா யாருக்காக சிருஷ்டி பண்றதா பவதி இது பரமாத்மா சிருஷ்டி பண்றது உற்பத்தி க்ஷணே அவருக்காக சிருஷ்டி பண்றதா குணோ பரமாத்மாவுக்கு என்ன உபயோகம் அவருக்கு உபயோகம் இல்ல ஜீவாளுக்கு தான் உபயோகம் संस्कृत भाषायां कथं वक्तव्यं தெரியுமா ஜீவாளுக்கு என்ன உபயோகம் குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் கர்ம இருக்குத்தம் கர்ம இருக்கு புண்ணியம் பாபம் ஜாஸ்தி புண்ணியானுசாரேன சுகம் பாபானுசாரேன துக்கம் லட்சணம் அவ்யாப்தம் பவதி பாபத்தினுடைய பலம் கதம் நமக்கு பிடிக்காது ஆனா போக்தவ்யம் கலு லக்ஷ்யைக தேச அவர்த்தித்வம் நமக்கு பிடிக்கவோ இல்லையோ வேற தோஷம் குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் யதா உச்சதே அனுபவிக்கலைனால் அது க்ஷயமாகாதுப்பா லட்சியம் பவதி திரவியம் சரி வரட்டும் சொல்லுவாங்க குணவத்வம் லட்சணம் மகாத்மானः குணவத்வம் நாம குண ஏவ இது வதந்தி खलु कः अभिप्रायः इत्युक्ते तर्हि உங்களுக்கு என்ன துக்கம் பிடிக்குமா குணவத்வம் यदि द्रव्य सामान्य लक्षणं போகும் இல்லனா போகி सर्वस्मिन्नपि द्रव्येरि வந்து போதா குணவத்வம் அபேக்ஷதே அந்த மாதிரி அதனால புண்ணிய பாபங்கள் பரந்து நபவதி அது கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும் உற்பத்தி க்ஷணாவச்சேதேன ஆத்மனி घटादि पापेषु धर्माधर्मौ स्तः सुखं कुतः इच्छा देशः प्रयत्नः उत्पन्नं द्रव्यम् एतेन क्षणम् अगुणम् अक्रियं च तिष्ठति सामान्य गुणाः अपि एकः न्यायः पृथक्त्वम् அதெல்லாம் இருக்கலாம்
आत्माविल यत्किमपि द्रव्यम् एवञ्च यदा उत्पद्यते इदानीं प्रलयावस्थायां किं किम् अस्ति इदानीं अहं समापयामि अद्य उत्पत्तिक्षणे तस्मिन् द्रव्ये गुणोऽपि न भवति इदानीं मया यद्यापि न सर्वं स्मृत्वा कोऽपि गुणः न भवति कापि कथा उच्यते इति नियमस्य अर्थः प्रलयकालं पर्यन्तं अयं नियमः किमर्थं स्वीक्रियते प्रलयकाले स्मः इदानीं तदानीं द्रव्यगुणयोः सन्ति ईश्वरः द्रव्यक्रिययोश्च परमाणवः कार्यकारणभाव ईश्वरः निरूपणाय जीवाः सन्ति तथा हि आकाशकाले यदि आत्ममनांसि सन्ति अयं नियमः न स्यात् पृथिव्यादिचतुष्टयस्य परमाणवः सन्ति घटे आकाशकालदिग आत्ममनांसि सन्ति जीवात्मानः सन्ति कारणत्वं जीवात्मसु धर्माधर्मौ स्तः कारणं कार्या अस्ति अपेक्षया पूर्वक्षणे अन्ये च केचन नित्यगुणाः यदि युगपत् भवति संख्याकारणभावो संख्या एकत्वसंख्या भवति द्वित्वसंख्या न भवति द्वित्वसंख्या प्रकृते प्रत्येकस्मिन् जीवे विद्यमानान् गुणान् प्रति ईश्वरे एकत्वसंख्या भवति घटस्य आकाशे एककारणत्वं वक्तव्यं पृथक्त्वं समवायिकारणं जीवः ईश्वरो न वक्तव्यं घटः அதனால பृथक्त्वம் இருக்கு இல்லையா இல்ல घटः यदा उत्पद्यते यदெல்லாம் तस्मिन्नेव क्षणे तत्र प्रलयकारणः उत्पद्यते इति न वक्तव्यम् योचिச்சு சொல்லுங்க अस्मात् किं वक्तव्यं அடுத்த क्लास प्रथमक्षणे घटः उत्पद्यते अनन्तरक्षणे तत्र गुणाः எதெல்லாம் இருக்க முடியும் रूपं वा रसो वा गन्धो वा ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம் எதெல்லாம் நித்தியமோ அது उत्पत्तिक्षणे न भवति எது நித்தியமில்லையோ அது இல்லை भवति इति वक्तव्यम् ஏழு பதார்த்தத்துல எது நித்தியமோ अयं नियमः आगतः उत्पन्नं द्रव्यम् அது இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு उत्पत्तिक्षणे गुणशून्यं क्रियाशून्यं च भवति அந்த அவஸ்தையில उत्पत्तिक्षणं आरम्भितं द्रव्यं இந்த வரை க்ஷணம் அகுணம் அக்ரியம் च तिष्ठति उत्पत्तिक्षणे அது கடவுள் வினா கிரியா வினா च வேலை அவர் பண்ற வேலை என்னன்னு பார்க்கணும் இல்லையா இது அயம் நியமः ஆகதம் அது ஒரு கதை மாதிரி மனசுல வெச்சு குணவத்வம் द्रव्य सामान्य புராணத்துல இருக்கிறது படிச்சா ஒரு கதை மாதிரி இருக்கு அஸ்ய லக்ஷணஸ்ய அப்படி எடுத்து ஆத்யக்ஷணாவச்சின்னே घटे அந்த மாதிரி சமன்வயோ न भवति அது ஒரு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் ஆத்யக்ஷணாவச்சின்னः घटः லக்ஷ்ய ஏகதேச சாதாரண ஜனங்களுக்காக द्रव्य सामान्यं லட்சியம் சொல்றது அது அப்படியே எடுத்துக்க கூடாது லக்ஷ்ய ஏகதேசः आद्यक्षणावच्छिन्नो कविகள் தானே ऋषिகள் तत्र कल्पना பண்ணி गुणवत्वं नास्ति அப்படியே எடுத்து गुणवत्व रूपं लक्षणं नास्ति तस्मात् नाभि कमलं அங்க பிரம்மா சைக்கிறது அதெல்லாம் ஒரு கதை சாதம் வா அது ஒண்ணு இங்க அசம்பவம் இல்ல தெரியுமா அது ஒண்ணு இங்க தெரியும் சொல்ல முடியாது சாஸ்திரியமா சொல்லும்போது இல்ல இருக்கு விஷயம் அது பார்க்கலாம் எப்படி தெரியுமா எந்த पश्यन्तु எந்த லட்சியத்திலயும் समन्वयம் கிடையாதுன்னா அசம்பவம் कस्मिन्नपि लक्ष्ये समन्वयो नास्ति